ஹாய் கைஸ், வெல்கம் டு வடீஸ் வைப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான எம்மியான டிஷ். அதுதான் நம்ம அரேபியன் சிக்கன் மந்தி. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் லெமன் அண்ட் ஒரு காஞ்சி போன லெமன் ஒன்று. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் மாதிரி தான் இதுக்கும் எடுத்துக்க போகிறோம். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 இன்ச் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, அன்னாச்சிப்பு கொஞ்சம், மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் தேவையான அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு மந்தி மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த பவுடரை தான் நம்ம ரைஸ் கூடயும் சிக்கன் கூடயும் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஆல்சோ இந்த வீடியோவில் நம்ம மந்திக்கு சைடிஷாக வச்சுக்கிற அந்த ரெட் சட்னியும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் பாதாம், கிஸ்மிஸ் அண்ட் முந்திரி இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கிறதுக்காக. ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் 2, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, அப்புறம் உப்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நீளமாக கட் பண்ண 3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கனும் போனோட கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸ் பீசஸாக எடுத்துக்கோங்க. இப்போது மந்தி மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம், நல்லா நைஸாக ஒரு பவுடராக. இப்போது நம்ம மந்தி மசாலா பவுடர் ரெடி. இப்போ ஃபஸ்ட் நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மந்தி மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணணும். இது கூட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பாயில் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். தோ நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த சிக்கன் வெந்த தண்ணியை வந்து நம்ம எதுவும் ஊற்றிடக்கூடாது. அது நம்ம மந்தி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அந்த தண்ணியை வந்து வச்சுக்கணும். இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே கோட் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டுக்காக நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மந்தி மசாலாவும் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அது கூட உப்பு 1 ஸ்பூன் அளவு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் எண்ணெய், ஒரு ½ லெமனோட ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஒரு தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸும் கிஸ்மிஸும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் அண்ட் கிஸ்மிஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ப்ரொசீஜர்லாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப லென்த்தியாக தெரியும். ஆனால் எல்லாமே ரெடி பண்ணுறது ரொம்ப டக்கு டக்குன்னு நமக்கு பண்ணிட முடியும். அண்ட் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுற டிஷ்ஷு தான் இந்த மந்தி. இப்போது அதே கடாயில் நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை மாதிரியே பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு கை கொத்தமல்லியும் ஒரு கை புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் மிச்சம் இருக்கிற மந்தி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளருக்கு நமக்கு சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்திருக்கு. மிச்சம் அளவு நம்ம நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இது மந்தி ரைஸுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது தண்ணி கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு அது ஒரு 10 நிமிஷம் ஹாஃப் லோ ஃப்ளேமில் நம்ம வேக விடலாம். ஸோ அதுலேயே நமக்கு மந்தி ரைஸ் குக் ஆகி ரெடியாகி வந்துடும். டென் மினிட்ஸ் ஆச்சு. நம்ம மந்தி ரைஸும் நல்லா குக் ஆகி இருக்குது. பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது ரைஸை கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாமும், கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் மேலே சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போது நெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு லிட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மந்தி ரைஸை தம்மில் வைக்க போகிறோம். இது 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெட் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 4 மிளகா சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி,
6 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். பத்துலேருந்து 15 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம். இது நம்ம எப்பயும் தோசை இட்லிக்கு செய்கிற சட்னி மாதிரி திக்காக இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாகவே அரைச்சிக்கலாம். நம்ம ரெட் சட்னி இப்போது ரெடி. சரி, இப்போ நம்ம தம்மில் போட்ட மந்தி ரைஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆஹா, கம கமன்னு நம்ம மந்தி ரைஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லா சிக்கன் பீஸையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுட்டு கீழேருந்து மேலே இந்த சாதத்தை ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். மேலே போட்டிருக்க இந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் போட்டிருந்த அந்த எலுமிச்சம்பழத்தையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான ஈஸியான அரேபியன் சிக்கன் மந்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். Thanks for watching. Do like, share and subscribe to Vadis Vibes.